ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இப்போ நிற்கிறது நரிமடங்குத்தாலம், நாகப்பட்டினத்தில் நரிமடங்குத்தாலம் என்கிற இடத்தில் சாராமாவோட வீட்டில் நான் வந்திருக்கிறேன். தேவன் 2021 ஆகஸ்ட் 15 நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு ஒரு தரிசனம் காட்டினார். ஒரு மகள் பெரிய ஒரு சங்கின் மீது அவள் படுத்திருக்க வைத்திருக்கிறார்கள். அவளுக்கு விரோதமாக பலவிதமான பிசாசுகள் போராடி கொண்டிருக்கிறது. அவள் சுட்டி பிசாசுகள் என்று அவளுக்கு விரோதம் போராடி கொண்டிருக்கிறதையும் அவள் வஸ்திரம் இல்லாமல் அதை படுக்க வைத்திருக்கிறதையும் எனக்கு ஆவியானவர் காட்டினார். ஏசப்பா எங்களை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னால் ரமணி உங்கள் மக எப்படி இருந்தாங்க? அப்போ எத்தனையோ பாஸ்டர் யாரோ எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. எதுக்குமே அது ஆசைங்களை அப்படியே மண்டி போட்டு இந்த இடத்துல தான் குளிக்கும், இந்த இடத்துல தான் குளிக்கும். உட்காரலாம் முடியாது, அப்படியே உட்காரம் மண்டி போடும், வேற எந்திரிக்கலாம் முடியாது. அப்புறம் தலைமுடியெல்லாம் கொட்டி ஆளுகாரமாக இருக்கும், துணியெல்லாம் கட்ட முடியாது. இதுக்கு மண்டி போட்டுட்டு எல்லாம் செய்யும். திரும்ப சிலம்மா வந்ததுக்கப்புறம் ஏசப்பா தரிசனம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சரி பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அது முழுமையாக குணமாயிடுச்சு. எங்கள் பாப்பா இப்போ ஓரளவு படுத்த படிக்க அப்படியே ஒரு லெக்சரை கொண்டு தூக்கி போட்டு ஊரில் எல்லாருமே அது பிழைக்காதுன்னாங்க. எனக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சு காப்பாற்றி கொடுத்து இப்போ ஜர்ச்சிக்கு போயிட்டு திருச்சிக்கு வந்துட்டு எத்தனை வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு வெளியே வராமல்? 5 வருஷம் 6-7 வருஷம் ஆயிட்டு. 7 வருஷம் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே. இவங்க தான் அந்த பாப்பாவை குளிப்பாட்ட செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த டாய்லெட்டு போகிறதெல்லாம் இங்கே தான் போகும், வெளியே போகாது. அப்படி மந்திரம் செய்து அதை கட்டி வச்சு அதால் நவுற கூட முடியாமல் தலைமுடியெல்லாம் கொட்டி ஸ்கின்னெல்லாம் மாறி நல்லபடி தள்ளாமல் அதுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க. அதனால் நிதானம் எல்லாமே தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு அனுப்பிச்சிட்டு போட்டு 3 மாட்டில் ரத்தம் எல்லாம் வச்சு 17 நாள் கொஞ்சம் சுகம் கொடுத்து வீட்டு வந்தோம். இன்றைக்கி மந்திரம் சூரியத்தில் கட்டப்பட்ட என் மகன் இப்போ வாசல்லாம் போய் குட்டி கோலம் வரைக்கும் போடுது, சமைக்குது எல்லாம் செய்யுது.